உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறை. பழைய ஏற்பாட்டின் மிக முக்கியமான கதாநாயகன் ஆபிரகாம். அவரை நம்பிக்கையின் தந்தை என்று விவிலியம் அழைக்கிறது. புதிய ஏற்பாட்டின் மிக முக்கியமான கதாபாத்திரம் கன்னி மரியா. அவரை நம்பிக்கையின் தாய் என்று திருவை தந்தையர்கள் அழைக்கின்றார்கள். ஆனால் ஏனோ தோமா ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு மிகச்சிறந்த சாட்சியாக விளங்குகிறார். அவரை சந்தேகத்தின் பேர்வழி ஆண்டவர் மீது அவநம்பிக்கை கொண்டவர் என்கிற ஒரு அடைமொழியோடு, ஒரு குற்றச்சாட்டோடு, ஒரு பழிப்புரையோடு அவரை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர் அந்த அவநம்பிக்கை தான் ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தார் என்பதற்கு நமக்கு மிகச்சிறந்த சான்றாக அமைகிறது. மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தி நூல்களிலே இயேசுவை கடவுளே என்று அவரை விழிப்பவர், அழைப்பவர், அவரை ஆராதிப்பவர் தோமாதான். எவ்வளவு முக்கியமான உயிர்ப்பின் சாட்சி, எவ்வளவு முக்கியமான இயேசுவனுடைய 2 பண்புகளை நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு அருமையான சான்று பகர்தல். அப்படிப்பட்ட தோமாவை இன்றைய நற்செய்தியிலே நாம் சந்திக்கிறோம். இன்றைய ஞாயிறு பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு இறை இரக்கத்தின் ஞாயிறு என்றும் அழைக்கப்படும். நாம் பலமுறை அதை பற்றி பேசியிருப்போம். ஏன்னா இந்த ஞாயிறை துவக்கியவர் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால். புனித ஃபவுஸ்டினா அவருடைய புனிதப்படுத்துகின்ற நிகழ்வின் பொழுது 2000 ஆண்டில் ஈஸ்டருக்கு அடுத்து வருகின்ற ஞாயிறு, உயிர்ப்பு ஞாயிறுக்கு, பெருவிழா ஞாயிறுக்கு அடுத்து வருகின்ற ஞாயிறு இறை இரக்கத்தின் ஞாயிறு என்றும் அழைக்க வேண்டும். அதிலிருந்து நாம் இன்றுவரை அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த இறை இரக்கத்தின் படத்தை பார்த்தாலே தெரியும். அதில் ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ, ஆண்டவரே நான் உன்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். அந்த இறை இரக்கத்தினுடைய மகத்துவமே அதுதான். ஆண்டவருடைய இரக்கம் என்ற ஊற்று, அந்த ஃபவுண்டன் ஆஃப் மர்சி என்று சொல்லுவார்கள். அந்த இரக்கத்தை அளவிற்கு அதிகமாக பெருக வேண்டும். அது பாஸ்கா காலத்தில் உயிர்ப்பின் காலங்களில் வச்சிருக்கிறது சாலச் சிறந்தது. ஏனெனில் உயிர்த்த ஆண்டவர் என்னை தேடி வருகிறார், அந்த இரக்கத்தை நான் சுவைக்க வேண்டும் என் முத்தாய்ப்பாக இன்றைய வாசகங்களும் அமைந்திருப்பதை நாம் காணலாம். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைய நற்செய்தி வாசகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 20ஆம் அதிகாரம் இயேசுடைய உயிர்த்தெழுதலை விளக்குகின்ற ஒரு அதிகாரம். இதிலே அழகான ஒரு கட்டமைப்பு, காலக்கெடுவோடு அமைந்த ஒரு கட்டமைப்பை பார்க்கின்றோம். 20ஆம் அதிகாரம் முதல் வசனம், வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே இயேசுடைய உயிர்ப்பு அறிவிக்கப்படுகிறது. இன்றைய வாசகத்தின் தொடக்கம் அதே வாரத்தின் முதல் நாள், ஆனால் இது மாலை வேளை. அப்போ அன்னைக்கு சாயங்காலம் என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க. இன்றைய வாசகத்தின் 2ஆம் பகுதிக்கு வரும்பொழுது 26ஆம் வசனத்திலே 8 நாட்களுக்கு பின், அப்புறம் அந்த அடுத்த வாரம், அப்போ உயிர்ப்பு நடந்த காலை வேளை, மாலை வேளை, அடுத்தபடியாக உயிர்ப்பு நடந்த அடுத்த வாரம் என்று அழகான கட்டமைப்பு. இந்த பின்னணியில் தான் திரு அவை என்ன செய்கிறது, நமக்கு 7 வாரங்களை, அப்போ 7 × 7 49, 50ஆம் நாள் பெந்தகோஸ்தே விழாவாக அமையும். அதுவரை 7 வாரங்களுக்கு இந்த பாஸ்கா அனுபவத்தை நமக்கு விரித்து வைக்கிறது. இந்த பாஸ்கா மறைபொருளுடைய ஆழம், அழுத்தம், அதனுடைய பொருள், அந்த விளக்கம் எல்லாம் ஒரு இரவு கொண்டாட்டத்திலே, நள்ளிரவு கொண்டாட்டத்திலே, திருவிழிப்பு கொண்டாட்டத்திலே நாம் அதை முழுதாக தீர்த்து விட முடியாது, எக்ஸாஸ்ட் பண்ண முடியாது, அதை முழுமையாக நம்ம ஜீரணித்து விட முடியாது. எனவே அதை 8 நாட்களுக்கு பாஸ்கா எண்கிழமை என்று கொண்டாடினோம். 8 நாட்கள் தீவிரமாக. அடுத்து வருகின்ற நாட்கள் எல்லாமே 7 வாரம் மொத்தத்திலே இந்த பாஸ்கா விழாவை நாம் அசை போட வேண்டும். ஏனென்றால் அது அவ்வளவு தாக்கமுடையது என்பதை இந்த உயிர்த்த நாள்லேயே வெவ்வேறு நற்செய்தியாளர்கள் பிரகாரம் பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 5 விதமான மனிதர்களிடம் ஆண்டவர் தோன்றி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நற்செய்தியில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மகதலா மரியா ஒரு பக்கம், அடுத்து சீடர்கள் 10 பேரிடம், அப்புறம் பார்த்தோம்னா பிற பெண்களிடம் மத்தேயுல நம்ம படிக்கிறோம். அடுத்தது லூக்காவில் பார்த்தீங்கன்னா எம்மாவு சீடர்களிடம், பேதுருவிடம் அப்படின்னு ஏறக்குறைய அந்த உயிர்ப்பு நாளில் ஆண்டவர் தோன்றி பல்வேறு மனிதரிடம் தோன்றி
மிகப்பெரிய தன்னுடைய இரக்கத்தை காட்டுகிறார். அதனால தான் நம்ம ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி இரக்க ஞாயிறு ஒரு அற்புதமான நாள். அதனால தான் தாமஸ் ஆக்கினர் சொல்லுவார், கடவுளுடைய இரக்கம் உயிரற்றதை கூட உயிருள்ளதாக மாற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது, புது வாழ்வு தருவதுன்னு. அதுதான் ஆக்சுவலாக சீடர்கள் எல்லாம் பயந்து எங்கேயோ ஓடினவங்க, ஆனால் ஒன்றிணைஞ்சு இருக்கிறாங்க. இயேசு தோன்றி ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறார், புது பணியை தருகிறார், புதிய ஆற்றலை அதற்காக தருகிறார். இயேசுடைய இந்த உயிர்ப்பினுடைய காட்சிகள் நமக்கு விளக்கப்படுகின்றன. இயேசு உயிர்த்த பிற்பாடு எங்கே போயிருந்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு என்ன கேட்டால், ஒருவேளை நம்மளெல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அந்த பிலாத்துக்கிட்ட முதல்ல போய் நீங்கள் சொல்லுங்கள் நீ யாருன்னு. அடுத்தபடி அது ஏறதுக்கிட்ட போய் சொல்லுங்கள், உங்களை பார்க்க தேடினால இப்போ சொல்லுங்கள் போய் யாருன்னு அப்படின்னு அந்த நம்ம அதிகார மையத்திற்கு போய் இயேசு தான் யார் என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்போ ஊர் உலகத்துக்கெல்லாம் அவன் தப்பரை அடித்து சொல்லியிருப்பான், ஐயோ இவர் தான் நம்ம சிலுவையில் அரைஞ்ச ஒரு இவர்வான்னு சொல்லியிருப்பான். ஆனால் இயேசுடைய பாணியே வேறு. அவர் தம் சீடர்களை தேடுகிறார். இங்கே பார்க்கும்போது எந்த சீடர்கள் ஓடி போயிட்டாங்களோ, எந்த சீடர்கள் எப்படி இருக்கிறாங்களோ, உடஞ்சி போயிருக்கிறாங்களோ, அவநம்பிக்கையாக இருக்கிறாங்களா, பயந்து போயிருக்கிறாங்களா, உயிர்த்த ஆண்டவர் தேடுகிறார். ஏனென்றால் அவருக்கு வேண்டியது எல்லாமே அவருடைய பணியை தொடர்கின்ற ஒரு குடும்பம், ஒரு குழு அவருக்கு தேவைப்படுகிறது. எனவே இயேசு தம்முடைய சீடர்களை தேடி போவதை பார்க்கின்றோம். முதல் வாரம் வந்த பொழுது தோமா இல்லை. காணாமல் போன ஆட்டை தேடிய ஆண்டவர் இங்கே காணாமல் போய்விட்ட தோமாவை தேடி 2ஆம் வாரமாக வந்து அவருக்கு சிறப்பான காட்சி தருகிறார். அவரும் இயேசுடைய காயங்களை பரிசோதித்து இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார், இவர் உண்மையாகவே கடவுள், இவர் உண்மையாகவே இறைமகன் என்பதற்கு அவர் சான்று பகர்கிறார். சீடர்களுக்கு சில காரியங்களை அவர் அங்கே செய்கிறார். முதலாவதாக உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்துகிறார். தந்தையை அனுப்பியதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். தூய ஆவி அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இவருடைய பாவங்களை மன்னிப்பவர்களை மன்னிக்கப்படும், இவை மன்னியாது விடுவர்களை மன்னியாது விடப்படும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இங்கே பாவம் மன்னிப்பு ஒரு ஒப்புரவு பெரிதாய் நிகழ்கிறது. அது சீடர்களுக்கே மிக பெரிதாய் தேவைப்பட்ட ஒன்றாக இருந்தது. அதைத் தொடர்ந்து இந்த சீடர்கள் புறப்பட்டு போய் நற்செய்தியை பறைசாற்றுதல் வேண்டும். அந்த சீடர்களை அவர் இப்போது உசுப்பி விட்டு விட்டார், உயிர்த்தெழச் செய்து விட்டு விட்டார், நம்பிக்கையில் அவர்களை வளர்த்தெடுத்து விட்டார். இயேசு உயிர் தெழுந்த பின் என்ன செய்து கொண்டிருந்தார்? இந்த கேட்டகிசம் கிளாஸில் புக்கில் படிப்போம், திருமறைச்சுவடியில். அந்த இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் உயிர் தெழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றி அவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு முறையும் இயேசு தன்னுடைய அந்த உயிர்ப்பின் சாட்சிகளாக அதை பார்த்தோன்னு அந்த நம்பிக்கை, பல்வேறு விதமான நம்பிக்கையில் தங்களுடைய தீவிரத்தை காட்டினார்கள் அந்த சீடர்களும் சரி, அந்த உயிர்ப்பை பார்த்தவர்களும் சரி. அதன் அடிப்படையில் யோவான் 20:8 படிக்கிறப்ப, அன்பு சீடர் காலியான கல்லறையை கண்டார், நம்பினார். அப்போ அவருக்கு காலியான கல்லறை எங்கே தேவைப்பட்டது? 2வது மகதலா மரியா 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, பெயர் சொல்லி அழைத்தவுடன், மரியே என்று அழைத்தவுடன் கண்டார், நம்பினார். அதன் பிறகு 20:20 சீடர்கள் ஆண்டவரை கண்டார்கள், மகிழ்ச்சியில் அடைந்தார்கள் என்று சொல்லி இன்னைக்கு நற்செய்தி வாசல்ல படிக்கிறோம். அதோட தோமா ஆண்டவரின் காயத்தை தொட்டு பார்க்கும் பொழுது அதனுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். அவருக்கு தேவை என்னது? இவருடைய பணியை தொடர்கின்ற சீடர்கள். அந்த சீடர்களை நம்பிக்கை கொள்ளுகின்ற வகையில், ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கார், நான் போன பின் உங்களுக்கு ஒரு துணையாளரை கொடுப்பேன். அப்ப அந்த துணையாளரை கொடுக்கின்றார். இயேசுனுடைய பணியை தொடர்ந்தவர்கள் செய்வதற்காக தயாரிக்கின்றார். முதல்ல பார்க்கும் பொழுது யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருக்கிறார்கள். அந்த மூடிய கதவுகளை அவர் திறந்து கொண்டு, பிளந்து கொண்டு, உடைத்து கொண்டு உள்ளே போகிறார். அதாவது இனிமே உங்களுக்கு பூட்டும் கிடையாது, கேட்டும் கிடையாது. கமான் கெட் அவுட். நீ எங்க வலதும் போகணும், இடதும் போகணும், நான் வடக்க போகணும், தெற்க போகணும், உன்னுடைய பணி பெருசு, வெளியே வான்னு சொல்லிட்டு நம்ம எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும், நான் எதுக்கெல்லாம் பயந்து போயிருக்கிறோமோ அதிலெல்லாம் விடுதலை கொடுக்குறார். உயிர்த்த ஆண்டவர் அதை நமக்கு அந்த ஒரு முழு சுதந்திரத்தை கொடுக்குறார். அதை நம்ம முதல்ல அங்கே பார்க்குறோம். அடுத்தபடியாக அந்த சுதந்திரத்தின் அடையாளம் தான் 3 முறை, இன்றைய வாசக பகுதியில் மட்டுமே 3 முறை உச்சரிக்கப்படுகின்ற ஒரே ஒரு சொல் அமைதி. இது சப்தம் இல்லாமை, சந்தடி இல்லாமை, சண்டை இல்லாமை மட்டும் அமைதி கிடையாது. இது உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது, நம்மில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த சலனமற்ற நிலை, எல்லா சவால்களுக்கும் நாம் தயாராக இருக்கின்ற நிலை, அது அப்படிப்பட்ட ஒரு விதமான தொகுப்பு. அதனால தான் அவர் கொடுக்கறது நம்ம முழுசாக விலைக்கு சொல்ல முடியாது, அதை நம்மிடமிருந்து விலக்கி விட முடியாது யாருமே. அப்படி அது யாருமே தர முடியாத அந்த அமைதியை அவர் 3 முறை இங்கே சொல்லிவிட்டு, அப்புறம் அடுத்த டானிக் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னை வெளிப்படுத்துகிறார். அது முக்கியம் அவங்களுக்கு செய்ய. ஏன்னா இது வரைக்கும் அவங்க பூதம், ஆவி அப்படிலாம் நினச்சிருந்துருக்கலாம் உயிர்த்தவரை பற்றி.
ஆனால் முதல் முறையாக அவர் இயேசு என்ன பண்ணுறாரு, அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். அதுதான் இறை இறக்கத்தின் ஞாயிறில் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், முக்கியமான காரணம் ஒன்று இந்த விலாவை காட்டிய நாள் இது. அந்த விழாவிலிருந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஊற்று, இரக்கத்தின் ஊற்று திரண்டு ஓடுவதை பார்க்கின்றோம். அப்போ அந்த தன்னுடைய அந்த இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்த அந்த ப்ரூஃப், அந்த சாட்சியத்தை அவர்களுக்கு காட்டி தான் மீண்டும் அவர்களுக்கு அந்த அமைதியை, அடுத்த டானிக் வந்து அமைதியை தருவதாக நாம் பார்க்கின்றோம். மூடியிருந்த கதவு, அதற்குள் வருகிறார். அதை வந்து ஆக்சுவலாக சீடர்கள் அவர்களுடைய உள்ளங்கள் மூடியிருந்தன, பயத்தினால், அச்சத்தினால், நம்பிக்கையினால், என்ன நடக்கும், அவ்வளோதானடா வாழ்க்கை அப்படின்னு மூடப்பட்டிருந்த அவர்கள் இதயத்தையுமே திறக்க வைக்கிற மாதிரி உயிர்த்த இயேசுனுடைய உடல் அந்த மூடப்பட்ட அந்த கதவுக்குள்ளே இருந்து வருகிறதுனா, அப்போ மூடப்பட்ட கதவுகள் இயேசுவை அடைக்க முடியாது, அதை தாண்டுகிறவர் இயேசு. இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உயிர்ப்பை பற்றி நம்ம அப்படி யோசித்தோம்னா, உயிர்ப்பு என்ன நடக்கும், இயேசுனுடைய உடல் அது மாட்சிப்படுத்தப்பட்ட ஆன்மீக உடல்ங்கிறாங்க. அதனால தான் அவருடைய உடல் பார்த்திங்கன்னா கல்லறை மூடப்பட்டிருந்தது, ஆனால் இயேசு உயிர்த்தார். அதே மாதிரி இங்கே மூடப்பட்டிருந்த கதவுக்குள் அதே லாசரை உயிர்ப்பித்தப்ப அந்த கல்லை புரட்ட சொல்லுகிறார். ஏன்னா அது மனிதனாக அந்த உடல் வருகிறது. இங்கே இயேசு மனிதனாக வாழ்ந்த அதே உடல், ஆனால் மாட்சிப்படுத்தப்பட்ட உடல். அந்த உயிர்ப்பு தான் நமக்கும் தருவேன் அப்படிங்கிறார். ரோமையர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி இங்கே இன்னொன்று தூய ஆவியை தருதல். தூய ஆவியை தர்றது பார்த்தீங்கன்னா, அங்கே யோவான் 7வது அதிகாரம் 39வது வசனம், அங்கே பார்த்தீங்கன்னா, தாகமாய் இருந்தவர்களும் என்னிடம் வரட்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு தூய ஆவி இன்னும் அருளப்படவில்லை அப்படிங்கிறார். ஆனால் இங்கே ஊதி தூய ஆவியை கொடுத்து ரீக்ரியேஷனுங்கிறாங்க, புது படைப்பாக மாற்றுகிறார். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றுகிறார். அதனுடைய ஒரு ஆசீர்வாதம் தான் மன்னிப்பை அளிக்கக்கூடிய ஆற்றலை, அருளை அவர்களுக்கு தருவதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இறை இறக்க ஞாயிறில் கடவுளுடைய ஆற்றல் ஒரு புறம், அவருடைய மன்னிப்பு ஒரு புறம், அவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். தோமாவை பற்றி சொன்னீங்க. தோமா வந்து எளிதில் ஏற்பவர் அல்லர், அதே நேரத்தில் அவருக்கு புரியாத ஒன்றை புரிந்தது போல காட்டிக்கொள்பவரும் அல்ல, அவருக்கு நடிக்கவும் தெரியாது. அதனால தான் 14ஆம் அதிகாரம் யோவான் நற்செய்தி நமக்கு தெரியும், வாருங்கள் நாமும் போவோம் அவரோடு இறப்போம்னு பயங்கரமாக அவருடைய வாய்ஸவரெல்லாம் பேசுவார். அவருடைய நேச்சர் அது. எங்கேயுமே நம்பிக்கை அறிக்கை என்று கிடையாது. தோமா சொல்லுகின்ற நம்பிக்கை அறிக்கையை தான் யோவான் நற்செய்தியாளர் முன்வைக்கிறார். அதுவும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து அவருக்கு காட்சி கொடுத்த பொழுது. அது வரும்பொழுது விரல்களை காட்டுகிறார், விழாவை காட்டி உன் கையை இங்கே இடு அப்படின்றார். அப்போ அந்த விழா காயம் எவ்வளோ பெரிய காயம். ஒருவேளை ஒரு சிலர் சொல்லுவார்கள், அந்த இயேசுவுக்கு ஏற்பட்ட காயத்திலே பெரிய காயம் விழா காயம் என்று சொல்வார்கள். ஆனால் அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது, ஒன்று இந்த தோமையார் சொன்ன நம்பிக்கை அறிக்கை, என் கடவுளே என் ஆண்டவரே. ஏன்னா தொமீசியன் ஏற்கனவே ஒரு ஆணை பிறப்பித்திருந்தான், ரோமை பேரரசரை மட்டும்தான் கடவுளே ஆண்டவரே என்று அழைக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்கள் அதை செய்யவில்லை. அதனால்தான் அவர்களை கொடுமை செய்தான். அவர்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட்டன. அதையெல்லாம் உணர்த்தும் வண்ணமாக, எங்களுக்கு பேரரசன் தொமீசியனோ வேறு அந்த அரசர்களோ எங்களுக்கு இல்லை, எங்களுடைய அரசர் உயிர்த்த ஆண்டவர் என் கடவுளே என் ஆண்டவரே. ஒன்று, அது முக்கியமான காரணம். இரண்டாவது, யோவான் நற்செய்தியாளர் ஏன் இந்த தரவுகளை வைக்கிறார் என்றால், சான்று பகர்வதே, இயேசுவை நேரில் கண்டிராத 2ஆம் தலைமுறைக்கு சான்று பகர்வதே யோவான் நற்செய்தியினுடைய அடையாளம். ஏனெனில் முதல் தலைமுறையினர் இயேசுவை பார்த்திருக்கிறார்கள், மகிழ்ந்திருக்கிறார்கள். 2ஆம் தலைமுறையினருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்போ நாங்கள் இயேசுவை பார்க்கலையே, அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கலையே என்ற ஒரு ஆதங்கம், ஒரு மனக்குமுறல் அவர்களிடம் இருந்தது. அதனால் அதை வைக்கிறார். கண்ணால் கண்டதால் நம்பினால் காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர். அப்படி யோவான் எழுதுறப்பா, நீ பார்க்கல, ஆனால் பார்க்காமலே நான் நம்புற பாறேன் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை, நீ பேறு பெற்றவன். அப்படி எழுதும்பொழுது அந்த மக்களுக்கு உண்மையிலேயே அதை படிக்கின்றவர்களுக்கு, நமக்கும் கூட, நம்ம கண்ணால் நேரில் பார்க்கல, ஆனால் நான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்புகிறேன். அவனுடைய விழா காயம் உண்மை என்பதை நம்புகிறேன். அவனுடைய கரங்களில் கால்களில் ஏற்பட்ட காயங்கள் உண்மை என்பதை நம்புகிறேன். அதான் இறை இரக்கம். அந்த இரக்கத்தின் ஊற்று என்னுள் சுரந்து கொண்டிருக்கிறது. அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனெனில் அவர் மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை உண்டு. உயிர்த்தாண்டோடைய கொடைகளை பற்றி பார்க்கும்போது, இன்னும் அடுத்த வசதியில் நான் பார்க்கும்போது எப்படி பார்க்கறேன்னா, அவர் தம் கைகளையும் விழாவையும் நீங்கள் சொன்ன மாதிரி அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இது ஒரு சாதாரண வசனமே கிடையாது. இது வரைக்கும் மகிழ்ச்சி இழந்துட்டு இருந்தாங்க, அவங்க வாடி போய் வதங்கி போயிருந்தாங்க. அவருக்கு உயிர்த்தாண்டவர் கொடுக்குற இன்னொரு கொடை வந்து மகிழ்ச்சி, நமக்கு உண்மையான மகிழ்ச்சி. ஏன்னா யோவானுக்கு இந்த மகிழ்ச்சி ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே இயேசு 16ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கார், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள்,
புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும், நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். அந்த மாறிய நேரம், அந்த உயிர்த்த நேரம், அந்த துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியவர் இவர் தான். அப்படின்னால சீடர்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுத்தவர் இன்றைக்கு நம்ம எல்லோருக்கும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய தனி வாழ்விலும் சரி, துறவிகள் தன்னுடைய பணி வாழ்விலும் சரி, எல்லாருடைய வாழ்விலும் இன்னைக்கு மகிழ்ச்சி பறி போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒன்று நம்முடைய வாட்டி வதைக்குது, சின்ன சின்ன காரியங்கள்லாம் நம்முடைய மகிழ்ச்சியை பறிச்சுட்டு போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நல்ல உண்மையான மகிழ்ச்சியை உயிர்த்த ஆண்டவர் நம்ம கொடுக்குறாரு. அதான் அதே யோவா நற்செய்தியிலே நாம் படிக்கின்றோம். 16:22 அவர் சொல்லுவார், இப்போது நீங்களும் துயருறுவீர்கள், ஆனால் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும், உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது என்று வாக்கு கொடுத்தவர் தான். அதை இன்றைக்கு அந்த மகிழ்ச்சியின் கொடையாக பார்க்கிறோம். அந்த மகிழ்ச்சியை சொல்லி அவர்களுக்கு 2வது முறையாக வாழ்த்து சொல்லிட்டு இங்க அருமையான ஒரு வசனத்தை சொல்றாரு. தந்தை என்னை அனுப்பியது போல, அந்த போல என்ற வார்த்தை காத்தோஸ், இந்த கிரேக்கத்துல காத்தோஸ் சொல்லுவாங்க. இந்த காத்தோஸ் அது போல அந்த நகல், அதனுடைய காப்பி இல்லை. இது தந்தை என்னை அனுப்பினார், அதனுடைய தொடர்ச்சியாக அதற்காக நான் உங்களை அனுப்புகிறேன். அந்த அனுப்புதல், இயேசுடைய இந்த காட்சியுடைய நோக்கமே அனுப்புவது தான். தன்னுடைய பணியை தொடர்வதற்காக அனுப்பும் போது என்ன சொல்றாரு, நீங்க உங்களுக்கு ஆவியின் துணை வேண்டும், மனித சக்தியால் உங்களால் இது செய்ய முடியாது. எனவே ஒவ்வொருவர் மீதும் தந்தை சொன்னாங்க, அந்த பெந்தகோஸ்தே பொது ஆவியின் பொழிதல், எல்லா மக்கள் மீதும், எல்லா இனத்தாரும், பாத்தர் மேத்தர் எல்லாம் இருந்தாங்க அவர் மேல. ஆனா இங்க ஒவ்வொருவருக்கும் பர்சனலாக ஒவ்வொருவரையும் எம்பவர் பண்ணுறார், ஒவ்வொருவரும் ஆற்றல் படுத்துகின்றார், ஆற்றல் ஊட்டுகின்றார். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆவியை கொடுத்து, கமான் நீ என்னுடைய சாட்சியா நீ போய் செய். என்ன செய்ய போற அப்படின்னாக்கா, சிலுவையில் என்ன திறக்கப்பட்டது, நீங்கள் சொன்ன மாதிரி விழா திறக்கப்பட்டது, அதனால் மன்னிப்பு எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு, திரைச்சியில் கிழிக்கப்பட்டுருச்சு, கடவுளையும் மனுஷரும் பிரிக்கக்கூடிய எல்லாமும் நீக்கப்பட்டு விட்டது. இனி இந்த ஒப்புரவு ஆகுதல், ரிகன்சிலேஷன், அது சுலபம், ஈஸி. அதை நீங்கள் போய் எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், எல்லாரையும் ரிகன்சைல் ஆக சொல்லுங்கள், ஒப்புரவாகுங்கள், எல்லோரையும் கடவுளோடும் மனிதரோடும் உறவுக்கு உட்படுத்துங்கள் என்று அவர்களை அந்த உறவு மனிதர்களாக சாட்சியத்துக்கு அனுப்புவதை நாம் பார்க்கணும். அதனால்தான் சீடர்கள் ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் வாங்கிட்டவங்க தோமா வந்தோட என்ன சொல்றாங்க, ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். 25 இந்த ஆண்டவரை கண்டோம், we have seen the Lord, அது உயிர்ப்பின் லாங்குவேஜ், அது ஈஸ்டர் லாங்குவேஜ். 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். இவங்க தோமாவிடம் நாங்கள் ஆண்டவரை கண்டோம். அப்போ உயிர்த்த மக்கள், நம்ம எல்லாரும் உயிர்ப்பின் மக்கள், நாம் சொல்லக்கூடிய பெரிய சாட்சியம் நாங்கள் ஆண்டவரை கண்டோம். அதனால நாங்கள் அந்த ஆண்டவருடைய உயிர்ப்பை நாங்கள் அறிவிக்கிறோம். என்ற உயிர்ப்பின் மகிழ்ச்சியை நாம் பிறருக்கு தருவதற்காக அழைக்கப்படுகின்றோம். இயேசு செய்த செயல்கள், இயேசு சொன்ன சொற்கள், இதெல்லாம் கிறிஸ்தவ சமூகத்தினரை ஊக்கப்படுத்த வேண்டும், நம்பிக்கையில் வளர்த்த வேண்டும், புது வாழ்வு கொடுக்கப்பட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நற்செய்தியை மேம்போக்கா நம்ம விட்டுறக்கூடாது. இது இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில திருவழிபாடு, என்னுடைய வாழ்க்கை முறை. நாம் எல்லாம் உயிர்ப்பின் மக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா என்பது நம்முடைய கீதம். புனித அகுஸ்தீனார் சொல்லுகின்ற அற்புதமான வார்த்தை. அப்ப நான் கொண்டாடுகின்ற வழிபாடும் என்னுடைய வாழ்க்கை முறைக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். இன்னைக்கு என்னால் சொல்ல முடியுமா, இன்னொருத்தட்ட போயிட்டு நான் ஆண்டவரை கண்டேன், ஒவ்வொரு பூசையிலும் முடிஞ்ச பிறகு பா நான் ஆண்டவரை பார்த்தேன்ப்பா, அந்த நினைப்பு எப்பொழுது வருகிறதோ, அந்த நம்பிக்கை எப்போ இருக்கிறதோ, அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையும் வழிபாடும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாகும். இல்லைன்னா நான் பூசை பார்த்துட்டு வரேன், பூசை போய் பார்த்துட்டு வர்றது, பூசையில் என்ன நடக்குது, ஓ சாமியார் ஏதோ இது பூசையை பார்த்துட்டு வருது, பூசையை பார்த்துக்கிறது இல்லை, பூசையில் திருப்பலியில் பங்கெடுக்கிறது. ஒவ்வொரு நற்செய்தியை படிக்கிற ஒவ்வொருவரும் இது ரெண்டும் நாம் பெறுகிறோம். ஒன்று, நம்முடைய நம்பிக்கை வாழ்வு உறுதி பெறுகிறது. அந்த 100 தலைவன் சிலுவை அடியை சொன்னதும் சரி, தோமா ஆண்டவருக்கு முன்னாடி பணிந்து விழுந்து சொன்னதும் சரி, இதே தான். என் வாழ்வை ஆள்பவர், ஆண்டவர்னு சொல்கிறோம் இல்லையா, அது யாருக்கும் நம்ம வார்த்தையெல்லாம் பயன்படுத்தும், மனிதர்கள்லாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் உண்மையான அந்த அர்த்தம் ஆள்பவர், என்னை ஆட்கொண்டவர், என்னை ஆள்பவர் ஆண்டவர் இயேசு தான். 2வதாக, அதனால் நாம் வாழ்வு பெறுகிறோம். நமக்கு ஒரு கெயின் இருக்குது அதில், ஒளி, வாழ்வு, நிலை வாழ்வு, இதெல்லாமே யோவானுக்கு பிடித்தமான காரியங்கள். அதில் 10 சொல்லுவான்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆடுகள் வாழ்வை பெற வேண்டும், வாழ்வை நிறைவாக பெற வேண்டும். அந்த நிறைவாழ்வு இந்த நற்செய்தியிலே நமக்கு கிடைக்கிறது. உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்கள் உலகமெங்கும் சென்று இயேசு உயிர்த்தார்,
இயேசுவை நம்புங்கள், அவர் உங்களுக்கு வாழ்வு தருவார் என்று பறைசாற்றினார்கள். அது மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியதா என்பதை அறிந்து கொள்ள நாம் ஆவலாய் இருக்கிறோம். ஆகவேதான் இன்றைக்கு முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டிலிருந்து அல்ல, திருத்தூதர் பணிகள் நூலிலே தொடக்க கால திரு அவையிலே இந்த உயிர்ப்பின் நற்செய்தி எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை எடுத்துரைப்பதாக அமைகிறது. ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு மக்கள் நம்பினார்கள். ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தார் என்று உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். அதனுடைய வாழ்க்கையை பாதித்தது, வாழ்க்கையை மாற்றியது, புரட்டி போட்டது. ஒரு பெரிய பொதுவுடைமை சமூகம் அங்கு உருவானது என்று இங்கே திருத்தூதர் பணிகள் பதிவு செய்கிறது. இயேசுவின் உயிர்ப்பை நம்ம வாழ்க்கையில் அனுபவித்தோம்னா நம்ம வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையாக மாறுகிறது, அவராக நாம் வாழ முடியுங்கிறதுக்கு சூப்பரான ஒரு எடுத்துக்காட்டு. அது முதல் வசனமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக இருந்தனர். அப்பா, இதை கேட்குறதுக்கே நல்லா இருக்கு. இதுதான் இன்றைக்கி தேவையோ, இந்த ஒரே உள்ளம், ஒரே மனம், ஒரே உயிர். ஏன்னா நமக்கு ஒரே கிறிஸ்து. ஆனால் அந்த ஒரே கிறிஸ்துங்கிற அந்த அனுபவத்தில் பேச்சளவில் இருந்துக்கிட்டு பிளவுகள் ஏகப்பட்டதில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இன்றைய முதல் வாசகம் தான் உண்மையாலுமே ஆக்ஷனுக்கு இழுத்துட்டு போகுது. தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை அப்படின்னா அவங்களுக்கு தெளிவாயிடுச்சு, தன்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னது இல்லை, கடவுளுடையது. ஓனர்ஷிப் நம்மளுதில்லை. எல்லாம் என்னுடைய பேச்சு, மூச்சு, சிந்தனை, சொல், என்னுடைய பொருள், வீடு, எல்லாம் சொத்து பத்து எல்லாம் கடவுளுடையது, கடவுள் கொடுத்தது அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை, ஓனர்ஷிப் கடவுள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டனால எதையுமே பகிர்குறைய ஒரு நல்ல மனசு வந்துருச்சு. அதனால் சொல்லுவாங்க, கடவுளுடைய ஆவி, அன்பு, அனுபவம் இது இருக்கிறவங்க எதையுமே தன்னுடையதாக நினைக்க மாட்டாங்க, கடவுளுடையதாக நினைப்பாங்க. தானாக பகிர்கிற மனசு வருமா. அதனுடைய ஒரு உச்சம் தான் அழகாக போட்டிருக்கு, அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்படி இருக்கணும்? சாதியினாலும் பல்வேறு இதனாலும் பிரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு சாமியாரை பற்றி குறை சொல்லிட்டு இன்னொருத்தரை பற்றி குறை சொல்லிட்டு அவங்க சரியில்லை இவங்க சரின்னு சொல்லிட்டு இருக்குது. அது கிடையாதுப்பா. நம்பிக்கை கொண்ட மக்கள் என்ன அர்த்தம்? ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருக்க வேண்டும். அவங்க ரெண்டே காரியம் தான் பண்ணாங்க. ஒன்று பகிர்தல், இன்னொன்று சான்று பகிர்தல். அந்த பகிர்தலும் சான்று பகிர்தல் இருந்தால் ரெண்டு புதுமைகள் நடக்கும். ஒன்று மிரக்கிள் ஆஃப் கம்யூனிட்டி, அந்த சகோதரத்துவத்தின் புதுமை, எல்லாரையும் ஒரு ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம். இன்னொன்று மிரக்கிள் ஆஃப் ஜெனராசிட்டி, அதாவது கொடுத்தல், அதனுடைய புதுமையும் நடக்கும் என்று சொல்லுவார்கள். அது இந்த வாசகம் மிக மிக முக்கியமான வாசகம். ஏன்னா இயேசு உயிர் தெழுத பிறகு அந்த திருத்தூதர்கள், அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில யாரை பற்றி கொண்டிருந்தார்கள் என்றால் இந்த உயிர் தாண்டவரை மட்டும்தான். நான் வச்சிருக்கிற பொருள் எனக்கு முக்கியம் அல்ல, மாறாக நான் பற்றி கொண்டிருக்கின்ற ஆண்டவர் எனக்கு முக்கியம். அதனால அதன் வரப்ப ரெண்டு வகையான கொடுத்தல். ஒன்று பர்னபா, அவர் கொடுக்கிறார். இன்னொன்று 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறப்ப அனனியா சஃபீரா அவர்கள் தங்களுக்குன்னு வச்சுக்கிட்டு ஏதோ கொஞ்சம் கொடுக்கலாம். அந்த ரெண்டு பெட்ட மனநிலை. அப்போ நான் கொடுக்கின்ற, மனமும் கொடுக்கின்ற ஒரு நபராக இருக்கிறேனா, அல்லது பார்த்துக்கலாம் எதுவா அப்படின்னு சொல்ல அனனியா சஃபீரா போல இருக்கிறேனா? அது நம்பிக்கை கொண்ட மக்கள் என்றால் ஒரே உள்ளமும் ஒரே விரும்பம் இருக்க வேண்டும். பகிர்தல், சான்று பகிர்தல். இந்த உயிர்த்த ஆண்டவருடைய வழி நடத்தல், உயிர்ப்பின் பாதையில் நடத்தல், நம்ம சொல்லிட்டே அந்த வாழ்க்கை ஆக்குதல், அதற்கு ஒரு கைடு புக், வழிகாட்டி புத்தகம் என்னவா இருக்கும்? இயேசுடைய உடல் கல்லறையில் இல்லை இனிமே. அப்போ இயேசுடைய உயிர்த்த உடலை ஒரு புது விதத்தில் நாம் பார்க்க வேண்டும். எங்கே பார்க்க முடியும் இயேசுவை? நமக்கு ஆண்டவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்வதற்கு காட்சிகள் தேவையில்லை. இன்று நாம் எல்லாரும் வாழுகின்ற சமூகங்கள் தேவை. அப்போ இந்த புதிய உறவு சமூகம், புதிய பகிர்வு சமூகம், புதிய அக்கறை சமூகம், அக்கறைப்படுகின்ற ஒருவரை பற்றி அக்கறைப்படுகின்ற ஒரு சமூகம் இருக்குது. அதுதான் இந்த உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை இன்று உறுதிப்படுத்த முடியும் என்பதை இந்த வாசம் மிக தெளிவாக காட்டுவதை பார்க்கின்றோம். சொல்லுவாங்க வழக்கமா, எப்படி இந்த சீடர்கள் இப்படி இருக்க முடிஞ்சது? அவர்கள் யாருமே ஒருவருமே தேவையில் இருப்பவர்கள் இதில் இல்லை. மிகுதியாக இருப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. பர்னபா எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டிட்டாரு. இப்பெல்லாம் சொல்றேன், எப்படி இது முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது சில காரணங்கள் சொல்லுவார்கள். அதெல்லாம் எனக்கு மேலெழுந்த காரணமாக பெரிஃபரல் ரீசன்ஸாக தெரிகிறது. ஒன்று இயேசுவின் 2ஆம் வருகை அண்மையில் இருந்தது. வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், சீக்கிரம் அவர் வந்துடுவார், மனுஷன் வந்தானே எல்லாத்தையும் காலி பண்ண வேண்டியதாக இருக்கும், இப்போ எல்லாத்தையும் கொட்டி பகிர்ந்து தின்னுட்டு போயிடுவோம் அப்படின்னு ஆண்டவருடைய வருகை அண்மையில் இருந்ததால் 2ஆம் வருகை இப்படி ஒரு மனநிலை வந்திருக்கலாம் என்று சொல்வார்கள். பரவாயில்ல, பாராட்டுறோம். ஆனால் ரெண்டாவது இன்னொன்று சொல்லுவாங்க, அந்த தொடக்க நிலை காலம் மறைக்கலக காலம். அப்பொழுது ரோமை அரசினுடைய அந்த நெருக்கடி காலம் அது. அப்போ வழக்கமாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, the sword unites then it divides.
ஒரு பொது எதிரி இருக்கும்போது நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம், அம்மா ஒன்றா சேர்ந்துட்டு அவனை எதிர்ப்போண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த மறைக்கலக நெருக்கடிகள் இருந்த காலகட்டத்திலே அவங்கெல்லாம் ஒருமைப்பட்டு இருந்தார்கள் என்று நாம் சொல்லுவார்கள் இதெல்லாம். ஆனால் இதை தாண்டி நாம் நம்ம நம்பிக்கை விசுவாசத்தோடு பார்க்கும் பொழுது இது எப்படி சாத்தியமானது, இந்த உள்ளங்களை ஒட்டு போட எப்படி முடிஞ்சது? ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருக்கிறோமே, அது உயிர்த்தாண்டவரால் மட்டும்தான் முடியும். அதான் பார்க்குறோம். அந்த அருள் அடையாளங்கள் ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உறவின் புதுமை, உறவுகளை இணைப்பது. அப்போது நம்முடைய குடும்பத்தில் இன்றைக்கி பிளவுகள், கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போய் கணவன் பிரிந்து மனைவி பிரிந்து வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட சமூகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்றத்தாழ்வுகள், ஜாதிய கூறு போட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம். சபைகள் மத்தியிலே எத்தனை சபை, உன் சபை என் சபைன்னு பிரிஞ்சு இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலிலே உயிர்த்த ஆண்டவர் மட்டுமே இந்த உறவுகளை உருவாக்கக்கூடிய, ஒட்டு போடக்கூடிய உள் சக்தியை நமக்கு தரக்கூடியவர் என்ற அந்த ஒரு நம்பிக்கையும் நமக்கு தரப்படுகிறது. இன்றைய 2ஆம் வாசகம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். சிறிய வாசகம்தான். 6 வசனத்தில் 5 தடவை அன்பு அன்பு என்று வந்து விடுகிறது. மேலும் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறு, அதற்கு ஒரு சாட்சியும் அங்கே இருக்கிறது. இயேசுதான் மெஸ்ஸியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோது பிள்ளைகளிடம் அன்பு செலுத்துவார். அன்பு மையமாக வச்சு நல்ல அருமையாக கட்டமைப்பார். ஏன்னா அந்த காலத்தில் இயேசுவை மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருந்தார்கள். அதனால் இயேசு கொடுத்த கட்டளைகள் எதையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் மத்தியில் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று கருதி கொண்டிருந்தவர்கள் மத்தியில் அதெல்லாம் கிடையாதுப்பா, உயிர்த்த ஆண்டவரை நம்புகின்றவர்கள்தான் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அப்போ கடவுளிடமிருந்து பிறந்தவர் என்றால் நீ அன்பை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அதாவது 5ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர யாரால் உலகத்தை வெல்ல முடியும்? அப்படி வெல்லுனால் அந்த நம்பிக்கை இன்னொன்று முக்கியமானது அன்பு. அவர் கட்டளையை கடைபிடிக்கும் பொழுது எனக்கு அன்பு மட்டும்தான் நிரம்பி இருக்க வேண்டும். அதெல்லாம் இந்த 1 யோவான் தன்னுடைய திருமுகத்தில் எழுதும் பொழுது அன்பு 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 என்ற வார்த்தை தான் எல்லா இடத்துலையும் அள்ளி வீசி இருப்பார். இன்னும் சொல்ல போனால் அன்பின் கடிதம், ஒரு காதல் கடிதம் மாதிரி எழுதியிருப்பார். ஆக பார்க்கும் பொழுது இறை இரக்கத்தின் ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஒரு இரக்கம், இந்த இரக்கத்தின் ஊற்று, அன்பினால் வெளிப்படுகின்ற ஊற்று, அவரை நான் நம்புகிறேன். அந்த ஒரு நம்பிக்கை வளப்படும் பொழுது நான் கடவுளிடமிருந்து பிறந்தவன் என்ற நம்பிக்கையும் எனக்கு புலப்படுகிறது. இறை இரக்கத்தோடு நிறைவு செய்ய வேண்டும் என்றால் 6வது வசனத்துக்கு வரும்பொழுது, இயேசு கிறிஸ்து நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும், அந்த இறை இரக்கத்தின் 2 ஓட்டங்கள், ஊற்றுகள் பார்க்கும் பொழுது, ஒன்று தண்ணீர், இன்னொன்று இரத்தம், அவர் விழாவிலிருந்து வந்தது. இவற்றினுடைய விளைவாக நமக்கு கிடைப்பது ஆவியானவருடைய கொடை. இன்னைக்கு அந்த இரத்தத்தையும் தண்ணீரும் பார்க்காம இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் நம்மிலே உயிரோடு இருந்து செயல்படுகிறார். அது உயிர்த்தாண்டவருடைய கொடை. அது இருக்கும் பொழுது நாம் அன்பு செய்பவர்களாக இருப்போம் என்பதை வெளிப்படுத்துகின்றார். இயேசுடைய இதயத்திலிருந்து நீரும் இரத்தமும் புறப்பட்டு வந்தன. இயேசுடைய இதயத்திலிருந்து நீரும் இரத்தமும் நமக்கு வாழ்வு தருகின்றன. இதோடு இன்றைய இந்த 2ஆம் வாசகம் நிறைவுக்கு வருகிறது. ஆனால் அது சுட்டிக்காட்டுகிற ஒரு ஆழமான உண்மை, ஒரு மனிதர் உயிரோடு இருந்தால்தான் அந்த உடலிலிருந்து இரத்தமும் நீரும் சுரக்க முடியும். இயேசு இறந்தும் உயிரோடு இருக்கிறார். இயேசு இரக்கத்தின் மறுவடிவாக இருக்கிறார். இயேசு அன்பாய் இருக்கிறார். உயிர்த்த ஆண்டவரில் நாம் வாழ்வு பெறுவோம். அந்த வாழ்வை நாம் அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வதிலே சான்று பகருவோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மிகுந்த அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.